வணக்கம். மணி அபிஷியல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஈரோடு இடைத்தேர்தல் இதில் எந்தெந்த கம்யூனிட்டி நிற்கிறாங்க, எந்தெந்த ஜாதிக்கு எவ்வளோ ஓட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல் போட்டு ஒரு அறிவு வியூகமாக வகுத்திருக்கிற தேர்தல் தான் ஈரோடு இடைத்தேர்தல். அவங்கங்க யார் யார் எந்தெந்த ஆளுங்க நிறுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ திமுக சார்பில் விசி சந்திரகுமாரை நிறுத்துறாங்க. அவர் ஆரம்பத்தில் கேப்டனோட இருந்து கருத்து வேறுபாடு காரணமாக திமுகவில் இணைஞ்சிட்டாரு. அவர் இப்போ ஈரோடு கிழக்கு தொகுதியில் நிற்கிறாரு திமுக சார்பா. அடுத்தது நாம் தமிழர் கட்சியில் சீதாலட்சுமி அவங்க நிற்கிறாங்க. அவங்க ஈரோட்டில் நின்னாங்க, தோந்துட்டாங்க. திருப்பூர் நின்னாங்க, மறுபடியும் ஈரோட்டில் நின்று இப்போ மறுபடியும் நிற்கிறாங்க. அவங்க நிற்கிறாங்க. அடுத்தபடி பார்க்க போனேன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிஜேபியில் அண்ணாமலை அவங்க கேண்டிடேட் நிறுத்துவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க, அதுவும் நடக்கலை. அதிமுகவிலிருந்து நிற்பாங்கன்னு பார்த்தாங்க, அதுவும் நடக்கலை. தாவேகா கட்சியிலிருந்து நிறுத்துவாங்கன்னு நினைச்சாங்க, அதுவும் நடக்கலை. இதர கட்சிகள் நிறைய எதிர்பார்த்தாங்க. எல்லாருமே இந்த தேர்தலை புறக்கணிச்சிட்டாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஜனநாயக முறைப்படி இந்த தேர்தல் நடக்காது. ஏன்னா அவங்க யாரை நிர்ணயம் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஜெயிக்க முடியுங்கிற ஒரு அவங்களே வியூகமாக எடுத்துக்கிட்டதுனால இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தேர்தலை அவங்க புறக்கணிச்சிட்டாங்க. புறக்கணிச்ச உடனே மக்கள் கொஞ்சம் ஏமாற்றம் ஆகிட்டாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நடந்த இடைத்தேர்தல் தான். அதுவும் குறிப்பாக ஈரோடு கிழக்கு தொகுதியிலே நடந்த இடைத்தேர்தல் தான். அவ்வளோ ஒரு விதி மீறல்களாக நடந்துச்சு. அவ்வளோ ஒரு கண்கூட நம்ம பார்க்க முடிஞ்ச அளவுக்கு பயங்கர விதி மீறல்களாக நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா அந்த ஈரோடு இடைத்தேர்தல் 2023 நடந்துச்சு. அது உங்களுக்கு எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த ஈவிகேசி இளங்கோவன் ஐயா அவர்கள் அதில் ஜெயிச்சு வந்தார். 2024 டிசம்பர் 14ஆம் தேதி அவர் மறைவாயிட்டார். மறைஞ்ச உடனே அடுத்தது நடக்க போற இடைத்தேர்தல் தான் இது. இதில் எல்லா கட்சிக்காரங்களும் கலந்துக்கிட்டதுனால இப்போ நேரடியாக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழரும் திமுக சார்பாக ஒருத்தரும் இப்போ மோதிக்க போகிறாங்க. 2 பேர் மட்டும்தான். அது போக ஒரு 55 பேர் நாமினேஷன் தாக்கல் பண்ணுறாங்க. அதில் இப்போ 47 பேருக்கு மட்டும்தான் அதில் இடம் கிடச்சிருக்கு. இதுலேயும் இன்னும் கழியலாம், இல்லை கழியாமல் போகலாம். அது காலத்தின் கட்டாயம். ஆனால் இருந்தாலும் இப்போ கிடைச்சிருக்கிற பேர் இவ்வளோ தான். நேரடியாக மோதிக்க போகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, திமுகவும் நாம் தமிழர் தான். திமுக விசி சந்திரகுமார் அவர்கள் நிறுத்தியிருக்காங்க. நாம் தமிழர் சீதாலட்சுமி அவர்கள் நிறுத்தியிருக்காங்க. சந்திரகுமார் அவர்கள் என்ன கம்யூனிட்டின்னு பார்த்தீங்கன்னா, செங்குந்த முதலியார் கம்யூனிட்டி. அதாவது ஈரோடு மாவட்டத்திலே 35% இருக்கக்கூடிய அந்த கிழக்கு தொகுதியில் வாழக்கூடிய கம்யூனிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா, செங்குந்த முதலியார் கம்யூனிட்டி தான். அவங்க கம்யூனிட்டியில் இருக்கிற விசி சந்திரகுமார் அவர்களை அந்த இதில் நிறுத்தியிருக்காங்க திமுக. அதே போல் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற சீதாலட்சுமி அவர்கள் கொங்கு வேளாள கவுண்டர் அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க. அவங்க 25% பேர் அந்த கொங்கு வேளாள கவுண்டர் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க அந்த பக்கம் நிற்கிறாங்க. இந்த கம்யூனிட்டியும் அந்த கம்யூனிட்டியும் அதாவது கொஞ்சம் கொஞ்சம் என்ன பண்ணா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது போக முஸ்லிம்ஸ் இந்த ஏரியாவில் ஒரு 15% இருக்கிறாங்க. அது போக அருந்ததியர் இந்த ஏரியாவில் ஒரு 10% இருக்காங்க. மீதி இருக்கிறவங்க தான் அந்த மீதி 20% பேர் இருக்கிறாங்க. மொத்தம் இவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு அகடியா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டியை ஒரு முக்கியமான பொருளாக எடுத்துக்கிறாங்க. இந்த ஜாதிக்காரங்க என்னதான் இந்த இடத்துல நம்ம ஓட்டு வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவோட தான் நிறுத்துறாங்க. எல்லா அரசியல்வாதிகளும் ஜாதி இல்லை மதம் இல்லைன்னு பேசுவாங்க. ஆனால் அந்த ஏரியாவில் நிற்கும்போது மட்டும் அவங்களுக்கு அந்த ஜாதிக்காரங்க நிறுத்ததான் அங்கே ஜெயிக்க முடியுங்கிற ஒரு வியூகம் அவங்களுக்கு தெரியுது. அதுபோல இந்த ஈரோடு மாவட்டம் கிழக்கு தொகுதியை பொறுத்த மட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ 2023 நடந்த எங்களுக்கு அந்த தெரியும். அது ரொம்ப ஒரு என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய வலைதளங்களில் பார்த்துருப்பீங்க. அந்த அளவுக்கு இருந்துச்சு. அதனாலேயே நம்ம காங்கிரஸ் ஆகட்டும், தாவேகாவாகட்டும், ஏடிஎம்கே ஆகட்டும், எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, இந்த தேர்தலை புறக்கணிச்சிட்டாங்க. புறக்கணிச்சதுக்கு காரணம் ஜனநாயக முறைப்படி இந்த தேர்தல் கண்டிப்பாக நடக்காது. இது யாரு கட்டமைப்பு பண்ணுறாங்களோ, யாருக்கிட்ட ஆட்சி அதிகாரம் இருக்கோ அவங்க தான் இந்த தேர்தலை வெற்றி பெற முடியும். அவங்களால மட்டும்தான் இதை முன்னுக்கு கொண்டு போக முடியும். இந்த தேர்தலை அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் ஏன் நின்று நம்ம நேரத்தையும் காசையும் விரயத்தையும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த தேர்தலை அப்படியே புறக்கணிச்சிட்டாங்க. புறக்கணித்த உடனே நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நம்ம சீமானன் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் இடைத்தேர்தல் ஈரோட்டில்னு சொல்லி அறிவித்த உடனே கண்டிப்பாக நான் இப்போ வேட்பாளர் அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டார்.
அவரை வந்து அறிவித்த உடனே அவர் கொங்கு வேளாள கவுண்டர் அப்படிங்கிற ஒரு பேரவையில் இருக்கிற அந்த ஒரு அம்மாவை ஆல்ரெடி அவங்க ஏற்கனவே நின்றுருக்கிறாங்க. நின்றிருந்தாலும் மறுபடியும் அதே இடத்துல நிற்கிறாங்க. ஏன்னா அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க 25% பேர் அந்த மாவட்டத்தில் அதிகம் வாழக்கூடிய இடங்களில் இருக்கிறவங்க அந்த ஈரோடு கிழக்கு. அதுபோல் விசி சந்திரகுமார் அவர் வந்து முதலியார் வகுப்பை சேர்ந்தனால அந்த முதலியார் வகுப்பு வந்து 30% பக்கமாக இருக்காங்க. அதனால அவங்கள வந்து அங்கே நிறுத்திருக்காங்க. அதாவது இங்கே என்ன பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் களத்தையும் தாண்டி ஒரு ஜாதியுடைய சாயல் பூசி ஆளுங்கள் நிறுத்துகிற அளவுக்கு இவங்க வந்து வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது போல் நடக்கு. அது அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரசியல் சூழலையும் தாண்டி இந்த ஏரியாவுக்கு வந்து இன்னும் ஒரு அடுத்த கட்ட எலெக்ஷன் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் 2026 மே அல்ல ஏப்ரல் மே அந்த ரேஞ்சில் வந்துடும். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கட்ட இடைத்தேர்தல் இது அப்படியே ஸ்டாப் ஆகி அடுத்த கட்ட தொடருமா, அதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இன்னும் மீதி இருக்கிற நாட்களில். இப்போ வந்து EVKS இளங்கோவன் மறைவுக்கு பின்னாடி வரக்கூடிய இந்த எலெக்ஷனை மக்கள் எப்படி ஆவலோடு எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா போய் பிரசாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நாளாக விவசாய சின்னத்தில் இருந்த நாம் தமிழர் கட்சி வந்து அடுத்தது என்ன ஆகுதுன்னா அந்த சின்னத்தை பறித்து கொண்டு அடுத்தபடியாக மைக் சின்னத்தை கொடுத்தாங்க. மைக் சின்னத்தை எடுத்துக்கிட்டு அடுத்து என்ன சின்னம் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விவசாய சின்னமாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனாலும் மைக் சின்னம் கொடுத்தும் கூட அவங்க வந்து 8.2 விழுக்காடு பெரிய தேர்தலில் ஜெயிச்சு வந்தாங்க. அதுபோல் இப்போ எலெக்ஷனில் மைக் சின்னம் கிடைச்சா பரவாயில்லையேன்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரியே இன்றைக்கி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மைக் சின்னத்தை வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து கொடுத்துருக்கு. கொடுத்த உடனே இவங்க மைக் சின்னத்தை எடுத்துகிட்டு வீடாக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுபோல் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வி சந்திரகுமார் அவர்களுக்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி முத்துசாமி அவர்கள் வந்து அமைச்சர் முத்துசாமி அவர்கள் வந்து அவங்களுக்கு வாக்கு சேகரிச்சிட்டு இருக்கிறாங்க பார்க்குறோம். இப்போ வந்து இந்த பக்கம் வந்து இந்த அம்மா சீதாலட்சுமி அம்மா வந்து வீடாக போய் மைக் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி வாக்கு சேகரிச்சிட்டு இருக்கிறத பார்க்குறோம். நம்ம ஈரோட்டில் இருக்கிறதுனால நம்ம இதெல்லாம் நம்ம நேரடியாக கூட பார்க்கக்கூடிய சூழல் நம்மளுக்கு ஏற்படுது. நீங்கள் வந்து உங்கள் கட்சி உங்கள் கொள்கை என்னவோ அதை பார்த்து நேர்மையான முறையில் இந்த வாக்கு செலுத்துங்க. இதுக்கு உங்களுக்கு உண்டான வாக்கு நீங்கள் செலுத்துகிற ஒரு வாக்குனால தான் உங்கள் தொகுதியோட நிலைமை மாறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.